ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லோரும் ஊருக்கு போகலாம். எஸ், பெங்களூர் கிளம்பியாச்சு எல்லோரும். நான், அக்கா பொண்ணு, மாமா, பசங்க 2 பேரும். நெக்ஸ்ட் மந்த்து தான் ஊருக்கு போகிறதா இருந்தது. மாமா ஊருக்கு வந்திருந்தார், அதுக்காக மாமா வாங்க போகலாம் சொன்னார். அதனால் மாமா கூடயே கிளம்பியாச்சு. ட்ரெயினுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, அதனால் அவசரமாக ஆட்டோ பிடிச்சி எப்படியோ அடித்து பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்தாச்சு மக்களே. வீக் டேஸுங்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் ரஷ் இருக்குல்ல, அதனால மாமா ஜென்ரல் டிக்கெட்டே வாங்கிட்டு வரேன்னு சொன்னார். நாங்கள் எல்லாம் போய் ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணோம். மாமா டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டார். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்தது. அவங்க ரொம்ப குட்டி பிள்ளையாக இருந்தப்போ போனது ட்ரெயினில். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க போகிறாங்க. அதனால் ரொம்ப வித்தியாசமாக ஃபீல் பண்ணாங்க. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ட்ரெயின் வரதான் அனௌன்ஸ் பண்ணாங்க. வேகமாக எல்லோரும் பேக் தூக்கிட்டு ஓடிட்டு அவசரமாக பேக் தூக்கிட்டு ஓடி போனால் அங்கே சேம் டைம் சேம் ட்ராக்கில் வேறொரு ட்ரெயின் வந்துடுச்சு மக்களே. அட பாவீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவும் இருந்துச்சு, எப்படி சேம் டைமில் வர முடியும்னு. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அனௌன்ஸ் பண்ணாங்க பெங்களூர் ட்ரெயின். சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அந்த சைட் ட்ரெயின் வந்ததால் பசங்கள்லாம் ட்ரெயின் ரொம்ப குதிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அப்புறமா அந்த ட்ரெயினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியோ அடித்து பிடிச்சி ட்ரெயினில் ஏறி சீட் பிடிச்சாச்சு மக்களே. பசங்க மட்டும் ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது சீட்டு. 2 சைடு ஆப்போசிட் சீட் கிடச்சிது. அதனால் வீடு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு வந்தாங்க. நான் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதனால் ட்ரெயினில் எதுவும் வாங்கலை. ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்க அக்கா கூட நல்லா விளையாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பா கொஞ்சம் நடக்கிறேன்னு சொன்னதுனால மாமா கொஞ்சம் நேரம் ட்ரெயின்லேயே நடக்க வச்சுட்டு இருந்தாங்க. அந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் நேரம் போய் நடந்துட்டு இருந்தாங்க. ட்ரெயினில் எல்லோரையும் புதுசாக பார்க்கவும் ரொம்ப கூச்சமாக ஃபீல் பண்ணாங்க பாப்பா. கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் நல்லா தூங்கிட்டாங்க. என்னை தவிர எல்லோரும் நல்லா தூங்கிட்டாங்க மக்களே. இங்கே பாருங்கள் இப்படி தூங்குறாங்கன்னு. நான் மட்டும் தூங்கலை. எனக்கு அவுட் சைட் போனால் அவ்வளோவா தூக்கம் வராது. அதனால் நான் மட்டும் தூங்கலை. தூங்கி எழுந்ததும் பசங்க 2 பேரும் ஸ்டோரிஸ் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காக்கா கதை, முயல் கதை எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக படுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுக்கு கதை சொன்னாங்க. ஒரு வழியாக ட்ரெயின் இறங்கி ஆட்டோ புக் பண்ணி வந்தாச்சு மக்களே. பெங்களூரில் என்ட்ரு ஆகிட்டோம். பட் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். பெங்களூர் டிராஃபிக் சொல்லவா வேணும். 120 செகண்ட்ஸ் போட்டாங்க. வெயிட் பண்ணி ஃபஸ்ட்டே ட்ரெயின் லேட்டாக தான் வந்தது. வெயிட் பண்ணி ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மக்களே. பாருங்கள், நைட்டே ஆயிடுச்சு வீட்டுக்கு வரக்குள்ளே. இதுதான் எங்கள் அக்கா வீடு. அவங்க 3rd ஃப்ளோரில் இருக்காங்க. அதனால் மேலேருந்து அப்படியே இருட்டினதெல்லாம் நான் கொஞ்சம் வீடியோ பண்ணேன். இதுதான் அக்காவோட வீடு. ஜஸ்ட் என்ட்ரன்ஸு.